Today, Political Science, Course Code 1341, Section 3, The Origin of State. இந்த பாடத்துல ஒரு ஸ்டேட் உருவாகிறதுக்கான அடிப்படை என்னவா இருக்கும் என்றதை நாங்க சில தியரிகளோட பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்படி சில தியரிகள் இதுல நாங்க படிக்க போறது 4 தியரிகள். முதலாவது த தியரி ஆஃப் டிவைன் ஒரிஜின், ரெண்டாவது த சோஷியல் கண்ட்ராக்ட் தியரி, மூன்றாவது இவல்யூஷனரி தியரி, நாலாவது சோஷியலிஸ்ட் தியரி. இதுல நாங்க முதலாவதா பார்க்க போறது த தியரி ஆஃப் டிவைன். தியரி ஆஃப் டிவைன் ஒரிஜின் என்ன சொல்லுதுங்க, ஒரு ஸ்டேட் எப்படின்னா கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீகமான இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுது. இது கடவுளால உருவாக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம இது ஆட்சி செய்யற அரசரை என்னன்னு பாக்குறாங்கன்னா கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதியாக பாக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது நாங்க கடவுளை என்னன்னு பார்ப்போம், கடவுளை எதிர்க்க கூடாது, கடவுளோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும் என்றுதானே நாங்க யோசிக்கிறேன். அப்ப கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் அரசன்ற கேட்கையும் நாங்க அதே விஷயங்களை தான் நீங்க என்ன பார்க்க போறோம். அதாவது ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காட் அண்ட் நாட் ஃபார் த பீப்புள். அதாவது இந்த அரசர் என்றது யாரா இருப்பாருன்னு சொன்னா கடவுளுக்கு கடமைப்பட்டவரா இருப்பாரு ஒழிய மக்கள் தனக்கு கீழே இருக்கிற பொதுமக்களுக்கான கடமைகளோ இல்ல பொதுமக்கள் அவருக்கு ஒரு பொறுப்பாவோ இருக்க மாட்டாங்க. இட் இஸ் த சுப்ரீம் டியூட்டி ஆஃப் த பீப்புள் தட் தி ஷுட் ஒபே த கமாண்ட்ஸ் த கிங். அதாவது அரசனால விடப்படுற கட்டளைகளுக்கு அடிபணிஞ்சு போறதோட மட்டும் இல்லாம அவங்க அந்த கட்டளைகளை ஏற்காம இருக்கவும் முடியாது. அது இவங்களோட தலையாய கடமை, மக்களுடைய தலையாய கடமையா பார்க்கப்படுது. அடுத்தது கடவுளுக்கு எதிரா நாங்க ஒன்று செய்யறதும் அரசனுக்கு எதிரா நாங்க ஒன்று செய்யறதும். இட் மீன்ஸ் அரசனால வர்ற கட்டளைகளை மரியாதை குறைவா நடத்துறது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாமே நாங்க கடவுளுக்கு எதிராக செய்யற மாதிரி எடுத்துக்கொள்ளுவாங்க. சரி, then the king may be the tyrant, yet the people have got no right to go against the king. அதாவது இந்த அரசர் சில வேளை கொடுங்கோலாட்சி செய்யறவரா கூட இருக்கலாம். டெரண்ட் என்ற கொடுங்கோலாட்சி செய்யறவங்க கொடுங்கோலாட்சி செய்யறவரா கூட இருக்கலாம். ஆனா அப்படி கொடுங்கோலாட்சி செய்தாலும் கூட அவரை எதிர்க்கிறதுக்கான அந்த உரிமை பொதுமக்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வழங்கப்பட இல்லை, அவங்க அதை வச்சிருக்க இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது மரியாதை குறைவான அரசரை நடத்துறது கடவுளுக்கு எதிரான ஒரு மரியாதை குறைவான செயல் மாதிரியும். மற்றது இந்த தியரிப்படி என்னன்னா இந்த உலகத்துல இந்த அரசன் அளவுக்கு சக்தி வச்சிருக்கிறவங்க யாருமே இல்லை. அதுதான் சொல்றாங்க, அக்கார்டிங் டு திஸ் தியரி நோ பவர் ஆன் எர்த் கேன் புட் ரெஸ்ட்ரிக்ட் டு தி கிங்ஸ் வில். அந்த அரசருடைய அந்த பவர், அவருடைய அந்த சக்தி இந்த உலகத்துல யாருலையுமே கொண்டிருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக பெருசா பாக்குறது அவங்க கடவுள். அந்த கடவுளால உருவாக்கப்பட்ட ஸ்டேட் ஆள்ற அந்த அரசர் அதாவது ரெப்ரசன்டேட்டிவான இந்த அரசர் எப்படி அவரை தாண்டி ஒருத்தருக்கு பவர் இருக்க முடியும்? ஏன் கீழே வாழ்ற மக்களுக்கு அவரை எதிர்க்கிற பவர் இல்லை. ஸோ இந்த தியரி பொதுவாகவே ஒரு கடவுள் தெய்வீகம் அப்படியான ஒரு விஷயங்களை அடிப்படையாக இருக்கு. இப்ப இதுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு. அதாவது இந்து மக்களால இந்த டிவைன் தியரி ஃபாலோ பண்ணப்பட்டதுக்கான சில சாட்சிகள் மனுஸ்மிருதி, பகவத்கீதா, அர்த்த சாஸ்திரியா போன்ற புத்தகங்களையும் கிறிஸ்டியன்ஸால் இது ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறது த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆஃப் பைபிள், அதாவது பைபிளோட பழைய ஏற்பாடு மூலமாக தெரிஞ்சிருக்கு. அதாவது அது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸா இருக்குது. இதுல நாங்க ரெண்டாவது பார்க்க போற தியரி சோஷியல் கண்ட்ராக்ட் தியரி. இந்த சோஷியல் கண்ட்ராக்ட் தியரி என்ன சொல்லுதுங்களா, அப்படின்னா நாங்க முதலாவது பார்த்தோம் தெரியுமா ஒரு தியரி, தியரி ஆஃப் டிவைன் ஒரிஜின். அந்த தியரியில இருந்து முற்றிலும் மாறுபட்டது. எப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு தியரி. அது என்ன சொல்லுது, கடவுள் தெய்வீகம். இது இந்த தியரி சொல்லுது அப்படி இல்லை, டோட்டல் இது கடவுளால உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்ல. இது சோஷியல் கான்ட்ராக்ட், அதாவது சமூக ஒப்பந்தங்களூடாக உருவாக்கப்பட்டது. மிக ஆணித்தரமா சொல்ற ஒரு தியரியா இருக்கு. According to this theory, the state is not created by the God. It's the result of social contract. The state is the result of social contract. Basic measure is people's desire. அதாவது மக்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி ஒரு கண்ட்ராக்டின் மூலமா நடந்து கொண்டு போற தியரி தான் என்னதான் இந்த சோஷியல் கண்ட்ராக்ட் தியரியா.
இதுல சோசியல் கண்ட்ராக்ட் தியரியில சில பிலோசபர்ஸ் இருக்கிறாங்க. தோமஸ் ஹோப்ஸ் இருக்கு. இவர் வந்து லெவிதன் என்ற புத்தகத்திலையும், ஜான் லோக்கி இப்படியான சில பிலோசபர்ஸ் கூட இந்த சோசியல் கண்ட்ராக்ட் தியரியில இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சோசியல் கண்ட்ராக்ட் தியரி வந்து சில அடிப்படை மூலங்களை கொண்டிருக்கு, பண்புகளை கொண்டிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் பிரைமரி சொசைட்டி. அதாவது வந்து இந்த சோசியல் கண்ட்ராக்ட் தியரி எப்படி இருக்கும்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல அதாவது மீன்ஸ் த சொசைட்டி பிஃபோர் த ஸ்டேட். ஸ்டேட் உருவாக்குறதுக்கு முன்னுக்கு இருந்த சொசைட்டி இருக்கு தானே, ஆரம்ப கால சொசைட்டி. அந்த சொசைட்டியால் இருந்து பின்பற்றப்பட்டது என்றது மாதிரி, அதாவது ஏன்ஷியன் டைம் ஆனது என்றது மாதிரியும், தேர்ஸ் நோ ரூல்ஸ். அதாவது இந்த சோசியல் கண்ட்ராக்ட்ன்றது சோசியல் கண்ட்ராக்டா தான் இருக்கும். அதாவது வந்து அவங்களுக்கு இடையில ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமே தவிர, அவங்களுக்கு இடையில ரூல்ஸ் இருக்காது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. அதனால பீப்புள் லிவ் பீஸ்ஃபுல்லி. அவங்க வந்து மிகவும் ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க. Contract about the state. The only ruler of the primary society is nature. அதாவது இந்த கண்ட்ராக்ட் அபவுட் தி ஸ்டேட் என்னவா இருந்திருக்குன்னா, ஒரே ஒரு ரூலர் தான் இருந்திருக்கு. அந்த ரூலரும் யாரா இருந்திருக்க, இயற்கை, நேச்சரா தான் இருந்திருக்கு. அந்த இயற்கையின் ரூல்ஸ் தான் இவங்க ரூல்ஸா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கண்டிஷன்ஸ், அதாவது வந்து கண்டிஷன்ஸ், கட்டுப்பாடுகள், கட்டளைகள் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் கண்டிஷன்ஸ் ஆர் ரூல்ஸ். நேச்சுரல் கண்டிஷன்ஸ் தான் இருந்திருக்கு. மனிதரால் உருவாக்கப்பட்ட, மனிதரால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்ட எந்த ரூல்ஸோ எந்த கண்டிஷன்ஸுமோ இந்த சோசியல் கண்ட்ராக்ட் தியரியில இருந்திருக்காது என்றதான் இதுல பண்புகளா இருக்கு. இதுல வந்து சில கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, there were no evidence that such as a contract was made before. அதாவது இந்த இப்படி ஒரு கண்ட்ராக்ட் தியரி இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியலன்றது ஒரு கிரிட்டிசிசம். ஏன் ரியல் வேர்ல்டுல இருந்திருக்குன்றது இப்ப டிவைன் ஆஃப் ஒரிஜின், தியரி ஆஃப் டிவைன் ஒரிஜின் என்ன சொல்லுது, இப்படியான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கான ஒரு எவிடன்ஸ் இல்ல என்றது ஒரு எங்களுக்கு ஒரு பிரதிகூலமா இருக்கிறதோட, இன்இக்வாலிட்டி அண்ட் இன்ஜஸ்டிஸ். அதாவது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படியா இருக்கு, இயற்கையில இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கு. நேச்சர் கண்டிஷன்ஸ் அதர் ரூல்ஸ் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு வரக்குள்ள எங்களுக்கான ஜஸ்டிஸ், நீதி என்னவா இருக்கும், நியாயம் அநியாயம் தெரிஞ்சாதான் அவன் நீதியே இருக்கும். சோ அந்த நீதி இருக்காது. இன்இக்வாலிட்டியான ஒரு சமூகத்தை வாழ்ந்து கொண்டு பார்த்து கொண்டு வந்திருக்க வேண்டிய இருந்து. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பாக்குறோம், இதுல ஆல்டர்னேட்டிவ்ஸ் தியரி. அதாவது இது போலவே கருத்துக்கள் வெளியிடுற இன்னும் சில தியரிகள் இருக்கு. உதாரணம் கம்யூனிசம், மார்க்சிசம், இப்படி கொஞ்சம் இருக்கு. சரியா? தென் நாங்க பார்க்க போறோம் இவல்யூஷனரி தியரி. இவல்யூஷனரி தியரின்றது என்ன தியரின்னு சொன்னா, ஒரு ஸ்டேட் வந்து பரிணாம வளர்ச்சி அடையுது. எதுல இருந்து பார்த்தோம்னா, சமூகத்தின் மிகச்சிறிய அழகு. நாங்க படிச்சப்போம் சமூகத்தின் மிகச்சிறிய அழகுதான் குடும்பம் என்று. அந்த சமூகத்தின் மிகச்சிறிய அழகுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்ததுதான் ஒரு ஸ்டேட் என்று கூறுறதுதான் இவல்யூஷனரி தியரி. இப்ப இதுல தந்திருக்கிறது எப்படி பார்த்தோம்னா, முதலாவது குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ட்ரைப் என்றது ஒரு மக்கள் குழு என்ற மாதிரி, ஒரு 2 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு குழு மாதிரி. அடுத்து லார்ஜ் ஹியூமன் ஆர்கனைசேஷன்ஸ்னா அந்த ட்ரைப்லயே நிறைய ட்ரைப் இருக்கிற மாதிரி. அதாவது ஸ்டேட் போது இந்த லார்ஜ் ஹியூமன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பெரிய அளவுல. சரியா? இந்த இவாலுவேஷன் எதை அடிப்படையா கொண்டிருக்கலாம்ல, நிறைய வச்சு எங்கட மதங்களை வச்சிருக்கலாம், இல்ல எங்கட குடும்பங்கள், ரத்த சம்பந்தமான குடும்பங்களை வச்சிருக்கலாம், இல்ல எங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள், எதை வச்சு வேணுமென்றாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பரிணாம வளர்ச்சியின் மூலம் சமூகம் உருவாகி இருக்கு, சாரி ஸ்டேட் உருவாகி இருக்கு என்றதை கூறுறதுதான் இவல்யூஷனரி தியரியா இருக்கு. சரியா? இந்த இவல்யூஷனரி தியரியை வந்து உம் இந்த இவல்யூஷனரி தியரியை வந்து சார் ஹென்ரி மிஷ் என்றவர் என்னது பார்ட்டியார்ச்சல் தியரி என்ற ஒரு தியரியாகவும், மற்றவங்க இன்னொரு தியரி, மற்ற பிலோசபர்ஸ் வந்து தங்களுடைய புத்தகங்கள்ல வேற வேற பெயர்கள் கொண்டு அந்த தியரியை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த இவல்யூஷனரி தியரி, இந்த இவல்யூஷன் ஏற்படுறதுக்கான சில காரணங்களை வந்து நாங்க பார்க்க போறோம். அதாவது வந்து கின்ஷிப்பால எப்படி இவல்யூஷன் ஏற்படும், இந்த இவல்யூஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துறது சில காரணங்கள். முதலாவது கின்ஷிப். கின்ஷிப்னு பார்த்தோம்னா என்னன்னா, kinship is the most important and was based upon blood relationship, and kinship was the first strongest bond of unity. ஒரு ஒற்றுமைக்கான அடிப்படை, மிக மிக அடிப்படையான ஒரு உறவு வந்து ரத்த சம்பந்தமான உறவுகள்.
இப்ப நாங்க பார்க்கும்போது முதலாவது எங்களோட குடும்பம் தானே பார்த்தனாங்க. அந்த குடும்பம் எது அடிப்படையா அமைஞ்சு வந்தது? எங்களுடைய இரத்த சம்பந்தமான தொடர்புகள். எங்களோட அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இவங்கதான் இரத்த சம்பந்தம். இப்படியான பேசிக்ல இருந்து உருவாக்கப்படுது. ஒரு குடும்பம் இப்படி இருக்கும். அது இன்னும் என்ன டெவலப் ஆகிக்கொண்டே போகும். இன்னும் அவங்களுக்கு இவல்யூஷன் நடந்து கொண்டிருக்கும். அப்ப முதலாவது அடிப்படையான மிக முக்கியமான விஷயமா வந்து கின்ஷிப் இருக்கு. ரத்தம் சம்பந்தமான உறவுகளை அடிப்படையா வச்சு. Family constituted the first link in the process, the evolution of the state with the expansion of the family arose new families and the multiplication of families led to the formation of clans and tribes. அதாவது வந்து இப்படி சின்ன குடும்பமா இருக்கிறது வந்து இவ்வாறான ரத்த சம்பந்தங்கள் மூலம் எக்ஸ்பான்ஷன் விரிவடையும். இப்படி விரிவடைஞ்சு கொண்டே போகக்குள்ள வந்து அதுல எண்ணிக்கை என்னவா இருக்கும்? பெருகி கொண்டு போகும். அந்த எண்ணிக்கை பெருகி கொண்டு போய் அதை என்ன செய்யும்? ஒரு ட்ரைபை உருவாக்கும். அப்ப குடும்பத்துல இருந்து ஒரு ட்ரைப் என்னன்னு உருவாகுது? ரத்த சம்பந்தம் உடைய ஆக்களோட எண்ணிக்கையோ இல்ல அந்த குடும்பங்களோட எண்ணிக்கையோ வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுறதன் மூலமாக வந்து நாங்க ட்ரைப்ல உருவாக்குறோம். கிங்ஷிப் வாஸ் த ஒன்லி ஃபேக்டர் விச் பவுண்ட் த பீப்புள் டுகெதர். அதாவது மக்களை உண்டாக்குறதுக்கான ஒரு ஃபேக்டர், ஒரு மூலக்கூறு, ஒரு ஒரு அடிப்படை மூலம் மாதிரி ஆறுமுகம் என்ன இருந்திருக்கு? கின்ஷிப் இருந்திருக்கு. அவை கின்ஷிப்ன்றது என்ன? ஒரு ரத்த உறவுகளின் அடிப்படையில வந்து ஒரு ட்ரைபை உருவாக்குறதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரிலீஜன். ரிலீஜன் என்னன்னா ரிலீஜன் ப்ரொவைட் தி பாண்ட் ஆஃப் யூனிட்டி இன் ஏர்லி சொசைட்டி. இட் ஆல்சோ அஃபெக்டட் ஆல் ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது ஆரம்ப காலங்கள்ல முன் முற்பட்ட காலங்கள்ல என்ன இருந்தது? ஒரு சமயத்தை நாங்க ஃபாலோ பண்றதன் மூலமாக வந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடியதா இருந்தது. ஒற்றுமை உருவாகக்கூடியதா இருந்தது. ஒரு சமய வழிபாட்டுலயா இருக்கட்டும், ஒரு திருவிழாக்கள்லயா இருக்கட்டும், அதன் மூலமா வந்து நாங்க ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடியதா இருந்தது மக்களுக்கு இடையில. The worship of a common ancestor and common goods created a sense of social solidarity. And போது என்னன்னா worshipன்றது வழிபாடு. ஒரு ancestor என்றது வந்து முற்பட்டவங்க, எங்களுக்கான மூதாதையர், மூத்தோர் அப்படின்னு சொல்லலாம். இப்படியான பொதுவான ஒரு மூத்தவரை வந்து வழிபடுறதன் மூலமாக நல்ல விடயங்கள், நல்ல பொருட்கள், சிறந்த அறிவுகளை வந்து உருவாக்குறது தான் வந்து மற்ற சோசியல் சொலிடாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது சமூக ஒற்றுமையை குறிக்கும். அப்படியான சமூக ஒற்றுமைகள், சிறந்த ஞானங்கள், சிறந்த விஷயங்களை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு பொதுவான மூதாதையர் வந்து வழிபடுறதன் மூலமாக அவங்க இதெல்லாம் அடைஞ்சாங்க. அவை ஒரு சமூக ஒற்றுமை ஏற்பட்டாலே அங்க என்ன நடக்கும்? ஒரு ட்ரைப் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. There was fear in the hearts of men as far as religion was concerned. Even today, we see religious practices as and faith in unity people. அதாவது வந்து சமயம் என்றாலே என்ன? ஒரு பயம். இப்ப நாங்க என்ன யோசிப்போம்? பாவம் செஞ்சா கடவுள் எங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு. அப்படியான ஒரு அடிப்படை பயத்தின் மூலம் வந்து எல்லா மனிதர்களுக்குமே அந்த காலத்துல இருந்தது. இருக்கக்குள்ள ஏன் இந்த காலத்துல கூட நாங்க ரிலீஜியஸ் சமய ரீதியான சில வேலைப்பாடுகள் செய்யறோம். என்னது? ஆஹ் நியூ இயர்னா கோவில் போறது, என்ன ஒரு மன திருப்திக்காகவோ அது ஒரு நல்ல பழக்க வழக்கமாகவோ ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். அப்படியான சில விஷயங்கள் என்ன செஞ்சதுன்னா அந்த காலத்துல இருந்தே கருத்தில் கொள்ளப்பட்டு வந்ததுனாலேயும் ஒரு சிறந்த ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. In the early days, a number of races are united by religion, and uniting was essential for the creation of state. ஒரு ஸ்டேட்டை உருவாகிறதுக்கான மிக எசென்சியல் வினைத்திறனான ஒரு விஷயமா வந்து இந்த ரிலீஜியன் இருந்ததோட இந்த ரிலீஜியன் வந்து ரேசஸ் இனங்களை பொறுத்தும் வேறுபட்டு காணப்பட்டது. இனங்களுக்கு ஏற்றவாறும் ரிலீஜியன்ஸ் காணப்பட்டது. அதைதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. ரிலீஜன் என்ன? ஒரு சமயத்தை நாங்க ஃபாலோ பண்றதன் மூலமாக நல்ல பழக்க வழக்கங்களும் எங்களுக்கு இடையில ஒரு சமூக ஒற்றுமையை நின்று அது இன்னொரு ஸ்டேட்டை இவல்யூஷன் செய்யறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பு வழங்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அடுத்து பார்க்க போது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தி எவல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் வந்து எவல்யூட் பண்றதுக்கு வந்து ஃபோர்ஸும் ஒரு முக்கியமான பங்களிச்சிருக்கு. It was the use of physical force that was responsible for the growth of kingdoms and empires. அதாவது வந்து
அரசாட்சிகள், கிங்டம்ஸ்ன்றது அரசாட்சிகள். அரசாட்சிகளையும் பேரரசுகளையும் உருவாக்குறதுல வந்து ஃபோர்ஸ், அதாவது பிசிக்கல் ஃபோர்ஸ் என்னும்போது பிசிக்கல் ஃபோர்ஸஸ், இப்ப ஸ்போர்ட்ஸ் செய்யறதா இருக்கலாம். அப்படியானதன் மூலமாகவோ, இல்ல உங்கள்ட்ட இருக்கிற உங்களோட திறமையான போர் வீரர்களை கொண்டோ நாங்க என்ன செய்யக்கூடியதா இருந்தோம், எங்களுடைய கிங்டம்ஸையும் எங்களுடைய எம்பையர்ஸ், எங்களுடைய பேரரசுகளையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய இருந்ததா. இதன் மூலம் என்ன, ஒரு ஸ்டேட்டை வந்து நாங்க பெரிய அளவுல உருவாக்கி கொள்ளலாம். அதை தானே இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ். ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ்னா சொத்து மற்றும் பாதுகாப்பு. ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ் சொத்து மற்றும் பாதுகாப்பு. Property and defense played a vital role in the evolution of state in ancient times, particularly among the people. அதாவது வந்து ஏன்ஷியன்ட்னா பழங்கால, முற்பட்ட கால. முற்பட்ட காலங்கள்ல என்ன நடந்ததுன்னா, மக்களுக்கு இடையில வந்து சொத்து மற்றும் பாதுகாப்பு வந்து ஒரு இவல்யூஷனுக்கான ஒரு முக்கிய பங்கு வகிச்சு கொண்டு வந்திருக்கு. இதை வந்து ப்ரொஃபசர் லஸ்கி ஹாஸ் ரெஃபர் டு த நெசசிட்டி ஆஃப் அக்வயரிங் ப்ராப்பர்ட்டி பை த மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் ப்ரொடெக்டிங் தி ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த பாப்புலேஷன் மென்ஷன்ட் எபவ். அதாவது மேல் குறிப்பிட்ட அந்த மக்கள் யாரு, ஏன்ஷியன் டைம்ஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க தானே, அந்த மக்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொடெக்டிங்கை வந்து கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு சோசியல், ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு அது முக்கியம்ன்றத வந்து முக்கியமா பார்த்திருக்கிறாங்கன்றத வந்து ப்ரொஃபசர் லாஸ்கி ரெஃபர் பண்ணியிருக்கிறார். அதாவது உதாரணமா சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு பிலாசபரை. நெக்ஸ்ட் வந்து this led to make adjustments in social systems and relationship between members of different groups. The need to protect property ultimate compelled to the ancient people to establish the state. அதாவது வந்து சொத்துக்களை உருவாக்குறதும் அதுகளை பாதுகாக்கிறதும் மற்றது சமூக ரீதியான ஒரு பாதுகாப்பு இருக்கிறதும் வந்து ஒரு ஸ்டேட்டை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்னா அது வந்து ஒரு குரூஷியல் ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு என்றது விளங்குது. இப்ப ஏன்ஷியன் பீப்புள் காலத்துல வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ் வந்து மிக முக்கியமான ரோல் வகிச்சிருக்கு ஸ்டேட்டை இவல்யூட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் கன்சியஸ்னஸ் என்பது இது அரசியல் உணர்வு, அரசியல் சம்பந்தமான உணர்வு, ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு என்னும் சொல்லலாம். The last is political consciousness arising from the fundamental needs of life for protection and order. அதாவது வந்து எங்களோட அடிப்படை தேவைகள்ல பாதுகாப்பும் உண்டு. எங்களோட அடிப்படை தேவைகளான இந்த பாதுகாப்புல இருந்து எழுச்சி பெற்றதுதான் என்னவா, இந்த அரசியல் உணர்வா விளங்குதா. நாங்க ஃபாலோயிங் புல்லட் மார்க்ஸ்ல பார்ப்போம். When people settle down on a definite territory in pursuit of their subsistence and the desire to secure in from encouragement by others. அதாவது இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு டெஃபினிட் ஒரு மக்கள் வந்து என்னண்டா தங்கள் பாதுகாப்பு பெறதுக்கோ இல்ல தாங்கள் மற்றாக்களுடைய அதிகாரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு, ஆதிக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கோ ஒரு புது இடத்துல, ஒரு புது டெரிட்டரின்றது ஒரு லேண்ட் ஸ்பேஸ் சர்ஃபேஸ், அப்படி ஒரு புது டெரிட்டரிக்குள்ள குடியேறும் போது அவங்களுக்கான முதலாவது உணர்வு என்னவா இருக்குன்னா பாதுகாப்பு உணர்வு. அதுக்கு வந்து அரசியல் சட்டத்திட்டங்களோட கூடிய ஒரு பாதுகாப்பு வந்து தேவைப்படும். அப்படியான ஒரு விஷயம் அரசியல் உணர்வு அவங்களுக்கு எழும்பும் போது, அப்படியான ஒரு அரசியல் உணர்வு இருந்ததுண்டா அந்த டெரிட்டரியில அவங்க குடியேறதுக்கு ஒரு அது ட்ரைப் ஆகி ஒரு ஸ்டேட் ஆகிறதுக்கான ஒரு வழி வகுத்து கொடுக்கும். ஆகவே ஒரு ஸ்டேட் இவல்யூட் ஆகுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் வந்து மிக முக்கியம். ஏன் மக்கள் முதல்ல குடியேறணும்னு தேடுறது தங்களுடைய பாதுகாப்பையும் அங்க சரியான அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கான்றதையும் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அப்ப முதலாவது எழும்புற அந்த அரசியல் உணர்வு சிறந்த வகையில இருந்தா ஒரு ஸ்டேட்டை ஈஸியா நாங்க கிரியேட் பண்ணலாம். அது இவல்யூட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆகவே அதுதான் என்னது இந்த இவல்யூஷன் தியரி சொல்லுது. என்னது ஒரு சின்ன அளவுல இருந்து இப்படி ஒரு ஸ்டேட் இவல்யூட் ஆகுது. அந்த இவல்யூட் ஆகுறதுக்கான சில மூல காரணங்கள் கின்ஷிப், ரிலிஜியன், ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ், ஃபோர்ஸ், பொலிட்டிக்கல் கன்சியஸ்னஸ் இப்படியான ரீசன்ஸை சொல்லுது. அடுத்தது நம்ம 4வது லாஸ்டா பார்க்க போறது சோசியலிஸ்ட் தியரி. சோசியலிஸ்ட் தியரி வந்து கீழக்காடப்பட்டிருக்க சைமன், சார்ல்ஸ் ஃபெரியர், தோமஸ் மோர் அண்ட் ராபர்ட் ஆல், இப்படி நான் இந்த 4 பேருமையான பிரைமரி சோசியல் சயின்டிஸ்ட். இந்த சோசியலிஸ்ட் தியரிக்கான மிக முக்கியமான நபர்கள் இவங்கெல்லாம். கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். அடுத்து இந்த சோசியலிஸ்ட் தியரி மிக சிறிய ஒரு தியரி தான்.
இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, the state is essentially a class structure, an organization of one class dominating over other classes. என்னன்னா இது வந்து முக்கியமா கிளாஸ் ஸ்ட்ரக்சர், வகுப்பு கட்டமைப்பு. அதாவது வந்து இவங்க உயர் வகுப்பினர், இவங்க தாழ்ந்த வகுப்பினர், இவங்க பணக்கார வகுப்பு, இவங்க வந்து ஏழை வகுப்பினர், இவங்க படித்த வகுப்பு, இவங்க படிக்காத வகுப்புன்னு மல்டிபிள். நாங்க அதை எப்படியான வகுப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஏதோ ஒரு வகுப்புகள் என்ற அடிப்படையில வந்து அந்த அந்த கட்டமைப்புல பாக்குறதுதான், அந்த கட்டமைப்பு அடிப்படையில் பாக்குற உருவான ஸ்டேட் என்று சொல்றாங்க அந்த சோசியலிஸ்ட் தியரி. இது வந்து ஒரு கிளாஸ் வந்து என்ன செய்யணும், இன்னொரு கிளாஸ் வந்து மேலாதிக்கமா இருக்கும், ஆதிக்கம் செலுத்தும். அப்படி என்ன, இப்ப பணக்கார வகுப்பினர் வந்து ஏழை வகுப்பினருக்கு மேல ஆதிக்கம் செலுத்துறது, படித்த வகுப்பினர் படிக்காத வகுப்பினர்லாம் ஆதிக்கம் செலுத்துறது, இப்படியான விஷயத்தை தான் இது சொல்லுது. He views that the state as originated at a certain stage of economic development in the history of humanity, when society has broken into two classes, namely haves and have-nots. அதாவது வந்து பொருளாதார வளர்ச்சியை தான் வந்து ஒரு முக்கிய கட்டம். அதாவது வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஆரம்பிக்கப்படைக்குள்ள வந்து அதுல பாக்குற முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னா, அங்க இருக்கிற பொருளாதார வளர்ச்சி. வரலாற்று வரலாற்று வந்து இந்த பொருளியல் வளர்ச்சி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னா, இந்த ஒரு ஸ்டேட் உருவாக்குறதுக்கு பொருளியல் வளர்ச்சி ஒரு முக்கிய கட்டமா இருக்கு. ஆகவே வந்து இந்த கிளாஸஸ் வந்து எப்படி பிரிச்சாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல 2 வகையா, நேம்லி ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். இட் மீன்ஸ் படிப்பா இருந்தா படிப்பு இருக்கிறவங்க இல்லாத, தே ஹேவ் எஜுகேஷன் ஸ்கில், தே ஹேவ் நாட் தி ஸ்கில். அல்லது தே ஹேவ் ரிச்னஸ், தே ஹேவ் நாட் ரிச்னஸ். அப்படியான வகுப்புல பிரிச்சாங்க. இவங்கள்ட்ட இருக்கு, இவங்கள்ட்ட இல்லைன்னு. அததான் இந்த தியரி சொல்லுது. அதாவது வகுப்படையில பிரிச்சு அந்த வகுப்புகளையும் எக்கனாமிக் பேஸ்ல பிரிக்கிறதா இருந்தா ரிச்னஸ், எஜுகேஷன் பேஸ்ல பிரிக்கிறதா இருந்தா ஸ்டடீஸ், அப்படி பிரிச்சு அது வந்து மிக முக்கியமான பங்கு வகிச்சு நமினத்துல ஸ்டேட் எவல்யூட் பண்றதுலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2 புத்தகங்கள், 1848ல கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற புத்தகத்திலையும் 1867ல டஸ் கேபிட்டல் என்ற புத்தகத்திலையும் இருக்கு. இதுல இமேஜஸ் இங்க இருக்கு. அண்ட் டுடே தான் நம்மளோட செஷன் 3 முடிஞ்சுது. இது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி செஞ்சுட்டு போவான். முதலாவது வந்து த ஒரிஜின் ஆஃப் ஸ்டேட்ன்றது வந்து ஒரு ஸ்டேட் எப்படி உருவானது என்றதை வந்து சில தியரிகள் 4 தியரிகள் மூலம் பார்க்கிறேன். முதலாவது தியரி டிவைன் தியரி. டிவைன் தியரின்னு சொல்லுதுன்னா, கடவுள் வந்து ஸ்டேட் உருவாக்கி இருக்கிறார். கடவுள் அந்த ஸ்டேட் ஆள்றது அரசன். ஸோ அந்த அரசன் வந்து கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறார் என்றதையும், கடவுளுக்கு நாங்க என்னெல்லாம் செய்ய மாட்டோமோ அதெல்லாம் அரசனுக்கும் செய்யக்கூடாது, அரசனை தவிர்த்த மிகப்பெரிய சக்தி இல்லை என்று சொல்றதும் தான் இந்த தியரி ஆஃப் டிவைன் ஒரிஜினா இருக்கு. 2வது வந்து சோசியல் கன்ட்ராக்ட் தியரி. இது வந்து இப்படியே டிவைன் தியரிக்கு அகேன்ஸ்டான ஒரு தியரி. அப்படின்னு சொன்னா அது கடவுள் உருவாக்குறேன்னா இல்ல, இது சோசியல் கன்ட்ராக்ட் மூலம் உருவான தியரி அப்படின்னு சொல்றதுதான் வந்து சோசியல் கன்ட்ராக்ட் தியரியா இருக்கும். இந்த சோசியல் கன்ட்ராக்ட் தியரி வந்து தோமஸ் ஹோப்ஸ் அப்படியான பிலாசபர்ஸ் மூலமா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி என்றா, ஆரம்ப காலத்துல சில என்னன்னு சொல்றது, இயற்கை இந்த ரூல்ஸோடையும் இயற்கையோடையும் பீப்புள் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்த வாழ்க்கை பற்றி கூறுது. அடுத்து வந்து இவல்யூஷனரி தியரி என்ன, சமூகத்தின் மிக சிறிய அலகுல இருந்து ஒரு ஸ்டேட் எப்படி உருவாகுது, எப்படி இவல்யூட் ஆகுது, அதுக்கான அடிப்படை மூலங்கள் என்ன, உதாரணம் வந்து கின்ஷிப், ரிலீஜியன், ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃபென்ஸ், பொலிட்டிக்கல் கன்சியஸ்னஸ், இப்படியான விஷயங்கள் மூலமா எப்படி இவல்யூட் ஆகுது, இப்படியான விஷயங்கள் மூலமாக தான் ஸ்டேட் இவல்யூட் ஆகுது என்றதையும் தெளிவா உங்களுக்கு சொல்லுது. 4வது வந்து சோசியலிஸ்ட் தியரி. இது என்னது, பிரைமரி சோசியல் சயின்டிஸ்ட் சில பேரால முன்வைக்கப்பட்ட தியரி தான் இந்த தியரி. இந்த தியரி வந்து சில புத்தகங்களையும் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, கிளாஸ் வகுப்பு கட்டமைப்புல பிரிச்சு அவங்கள்ட்ட இருக்கு இல்லைன்றதை வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டேட் எவல்யூஷன்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து மிக முக்கியமான சர்டன் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்படியான ஸ்டேஜ்ல இருக்கே கூட நாங்க அந்த வகுப்புகள் வந்து உங்கள்ட்ட இருக்கு இல்லைன்னு பிரிக்கிறது முக்கியமான விஷயம்
அதன் மூலமா நாங்க ஸ்டேட் ஈஸியா ஈஸியா எவலுவேட் பண்ணலாம் என்று சொல்லுது.